ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய தக்காளி ஒரு தக்காளி சன்னமாக நறுக்கிட்டு, ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு பல், ஒரு கைப்பிடி வெங்காயத்தையும் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் என்னென்ன ஐட்டம் சேர்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், எல்லா தூளும் சேர்த்துருங்க. சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது ஒரு மசாலாவாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சி மசாலா வச்சு கிரேவி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக கிரேவி நிறையா கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கும். அரைச்சி எடுத்தாச்சு. கேஸ் ஆன் பண்ணி வாணலி வச்சு நல்லா ஒரு ஸ்பூன் நிறையா எண்ணெய் ஊற்றுங்க. பட்டை, சோம்பு, கிராம்பு, லவங்கெல்லாம் போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அரைச்ச மசாலா ஊற்றி நல்லா கிண்டுங்க. தேவையான உப்பை மட்டும் சேர்த்துட்டு மீல் மேக்கரை புழிஞ்சி நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணியை ஊற்றி தட்டை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வைங்க. நல்லா கொதித்து தண்ணி சுருண்டு வரும்போது லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை போட்டு எடுத்து வச்சு சாதத்தில் சாப்பிட்லாம், சப்பாத்தியில் சாப்பிட்லாம், தோசையில் சாப்பிட்லாம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகே, பாய்.